முஸ்லிம் சமூகத்தில் ஒரு நடைமுறை இருக்கிறது. ஷஅபானுடைய மாதத்தின் 15வது நாளை பராஅத்துடைய நாள் என்பார்கள். அந்த நாளில் நோன்பு துறக்கிற நேரம் பராஅத்து ரொட்டி, பராஅத்து வாழைப்பழம் என்று உணவு பரிமாறுவார்கள். மகரிபுக்கு பிறகு பராஅத்து யாசீன் என்று 3 யாசீன் ஓதி துஆ கேட்பார்கள். அன்றைய இரவில் பராஅத்து தொழுகை என்று ஸலாத்துல் ரகாயிப் 10 ரக்காத்து 100 ரக்காத்து வரைக்கும் தொழுவார்கள். அன்பாண்டவர்களே, இப்படி ஷஅபானுடைய மாதத்தின் 15வது நாளை பராஅத்துடைய நாள் என்று சொல்வதற்கு ஆதாரம் இருக்கிறதா? அந்த நாளில் பராஅத்து நோன்பு என்று பிடிப்பதற்கு ஆதாரம் இருக்கிறதா? அன்றைய இரவில் பராஅத்து தொழுகை ஸலாத்துல் ரகாயிப் என்று சொல்வதற்கு ஆதாரம் இருக்கிறதா என்று நாங்கள் ஹதீசுகளை தேடி பார்த்தால், அன்பாண்டவர்களே, எந்த ஹதீஸிலும் அது பராஅத்துடைய நாள் என்றோ, பராஅத்து நோன்பு ரசூலுல்லாஹ் பிடித்தார்கள் என்றோ, சஹாபாக்கள் பராஅத்து நோன்பு ஒன்றை பிடிக்க ரசூலுல்லாஹ் அங்கீகரித்தார்கள் என்பதற்கோ எந்த சஹீஹான செய்திகளும் கிடையாது. பலவீனமான ஹதீசுகளை கூட பராஅத்து நோன்பு என்ற பெயர்ல பார்க்க முடியாது.